Maldives in Madras, VGP Marine Kingdom, India's first largest walk-through tunnel aquarium, ECR in Jambakkam. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. South India's #1 travel brand. உங்க ரெண்டு பேர்ல யாரு ரொம்ப ரொமான்டிக்? யார் ரொமான்டிக்? என்ன கேக்குற மாமா? உங்க ரெண்டு பேர்ல யாரு வீட்ல அதிகமா கெட்ட வார்த்தை பேசுவீங்க? இத சொன்னால என்ன தெரியுமாங்க? யார் ஃபர்ஸ்ட் லவ் சொன்னது? இதுல லவ்வும் மண்ணாங்கடிக்கலாம் வேலை இல்ல மேடம். அந்த லவ்வுக்கு போல நாங்க டைரக்டா கல்யாணம், டைரக்டா குழந்தை, டைரக்டா எல்லாம். சரி ஃபர்ஸ்ட் நைட்ல யார் ஃபர்ஸ்ட் நைட்லலாம் அவங்க எல்லாம் திருடம் மொழி விளையாடுறன்னு கோயிலுக்கு அடியில இருந்தாங்க. இன்னைக்கு சரி அதுவுமே யார் அதிகமா வெக்கப்பட்டது? வெக்கம்லாம் பண்ணல அதுல. வெக்கம்லாம் இருட்டா கடைஞ்சு மேடம் அன்னைக்கு விளக்குறது தெரியல வெக்கப்பட்டது. ஆமா நெத்தியில முத்தம் கொடுப்பீங்க அவளுக்கு. என்ன முத்தம் கொடுக்கணும்னா அவரை கொடுக்க சொல்லட்டுமா? இல்ல நீங்க தானே கொடுக்கணும். எனக்கு நெத்தியில கொடுக்க சொல்றாங்க மாமா. ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வைக்கவா பூவாய், ஆதரவா தேடி ஒரு பாட்டு ஒண்ணு கட்டி வச்சு வா என் தாய், நானா பாடலையே நீதான் பாட வச்ச. ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வச்சேன்னா பூவாயி இல்லைன்னா நீ பூவாயி. ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்டு. இதுக்கான சில கொஸ்டின்ஸ் இருக்கு. உங்க ரெண்டு பேர்ல யாரு ரொம்ப ரொமான்டிக்? யார் ரொமான்டிக்? என்ன கேக்குற மாமா? அதுதாங்க ரொமான்டிக். அவதான் ரொமான்டிக்கா? ஓ நீதான் ரொமான்டிக். சூப்பர் சூப்பர். வீட்டில் உங்க ரெண்டு பேர்ல வீட்டில் 10 பாத்திரம் கழுவுறவங்க யாரு? 10 என்ன 20 பாத்திரம் கூட கழுவோம் மேடம். லவ்லி லவ்லி லவ்லி. உங்க ரெண்டு பேர்ல யார் சமைப்பீங்க? அவங்க தாங்க. என்னது யாரு? நீ தானே சமைப்ப? ஓகே ஓகே. உங்க ரெண்டு பேர்ல யார் அதிகமா செலவு பண்ணுவாங்க? அவங்க தான். என்ன செலவு பண்ணுவோம் அப்படி? சாரி கலெக்ஷன். உங்க ரெண்டு பேர்ல யாரு வீட்ல அதிகமா கெட்ட வார்த்தை பேசுவீங்க? இதை சொன்னால என்ன தெரியுமாங்க? யாரு? நீங்க? இதுதான். நீதானா? நான் தான் பேசுறேன். ஒரு ஆம்பளை இருக்கும்போது எதுக்கு இவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுவீங்க? நான் இல்லாம பேசிடுவாங்க. நம்ம கேட எழுதி பதில் சொன்னா என்ன பதில் சொன்னாலே நின்றுட்டீங்க. உங்க பசங்களுக்கு யார் மேல பாசம் அதிகம்? சூப்பர். உண்மையில இல்ல இருக்கு இருந்தாலும் அதிகம் தானே கேட்டீங்க. அதிகம். அதிகம். உங்க ரெண்டு பேர்ல அடிக்கடிக்கு யார் லவ் சொல்லிப்பீங்க? சும்மா ஏதாவது பிடிச்ச வேலை செய்யும்போது, இல்லை நான் நல்லா பண்ணியிருக்கேன், ஐ லவ் யூ மாமா, இல்லை ஐ லவ் யூ டி அப்படின்னு யார் அடிக்கடிக்கு சொல்லிப்பீங்க? அடிக்கடி தான் சொல்லுவேன். நீங்கள் சொல்லுவீங்க. ரொமான்டிக்கான்னு கேட்டப்போ இல்லைன்னு சொன்னீங்க ஃபர்ஸ்ட்டு. அது ஒரு வேலை செய்யும்போது பாராட்டிடுவேன். அதான் பாராட்டுறது தான் நான் சொல்றீங்க. சரி क्वेश्चनக்கு இவர்தான். யாருக்கு அதிகமாக கோவம் வரும்? அதுக்கு தான். யாருக்கு? நீங்கிட்ட. ஓ இதுக்கு மட்டும் ஒரு மாற்று கருத்து. நீங்கள் அவளுக்கு கோவம் வரும்ன்றீங்க, அவள் உங்களுக்கு கோவம் வரும்ன்ற. இது ரெண்டு பேருக்கு கோவம் இருந்தாலும் அதான் புரிஞ்சுக்கிறது இருக்கும்ல, அதனால இதுலயே புரிஞ்சுக்கல பார்த்தீங்களா? அது என்ன புரிஞ்சிருச்சோ அதை புரிஞ்சுட்டேனான்னு இதே தான். இப்போ பார்த்தீங்களா, இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கோவம் வந்தது, நான் கம்முன்னு இருந்துட்டேனல்ல, அது சால்வ் ஆயிடுச்சு. பார்க்குறியான் இருந்தேன்னா இப்போ இங்கே இதாகிருக்கும். நான் ஒத்தையாக தான் போகணும் நடந்து. யார் ஃபர்ஸ்ட் லவ் சொன்னது? இதுல லவ்வும் மண்ணாங்கடிக்கலாம் வேலை இல்ல மேடம். அந்த லவ்வுக்கு போல நாங்க டைரக்டா கல்யாணம், டைரக்டா குழந்தை, டைரக்டா எல்லாம். சரி ஃபர்ஸ்ட் நைட்ல யார்? ஃபர்ஸ்ட் நைட்லலாம் அவங்க எல்லாம் திருடம் மொழி விளையாடுறன்னு கோயிலுக்கு அடியில இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நைட்லாம் எங்களுக்குலாம் 1 மாசமா 2 மாசம் கழிச்சு தான் நடந்தது. அதுவுமே ஃபர்ஸ்ட் நைட்லாம் சரி அதுவுமே யார் அதிகமா வெக்கப்பட்டது? வெக்கம்லாம் பண்ணல அதுல. வெக்கம்லாம் இருட்டா கடைஞ்சு மேடம் அன்னைக்கு விளக்குறது தெரியல வெக்கப்பட்டது. அதெல்லாம் இந்த பிள்ளைக்கு உனக்கு தெரியுமா முதல்ல வெக்கப்பட்டேன்? என்னானே இந்த பிள்ளைக்கு தெரியாது. அதுக்கு வெக்கப்பட்டு வெக்கம்லாம் தெரியல. அதுக்கு
ஒரே இருட்டா கிடஞ்சி சின்ன ரூமுக்குள்ள போட்டாங்க. வெக்கப்பட்டுச்சான்ல. வெக்கப்பட்டா மூஞ்சி தெரியணும்ல, தெரியல. இருட்டா இருந்துச்சு. தெரியல மேடம். எங்க பொண்ணுங்களா வேற பெருசாகிடுச்சுன்னா என்னதான் ஒன்றும் பேச முடியாது. அதான் இந்த மாதிரி இன்னதான் ஆயிடுச்சு, இன்னது இன்னும் இது இன்னும் இருக்கு, இன்னும் 2 குழந்தை ஆயிடுச்சு. சூப்பர் சூப்பர். இப்போ உங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்தா சண்டை சரி வேண்டாமா விட்டுரு, இல்லை வேண்டாப்பா விட்டுருங்க அப்படின்னு யார் முதல்ல சாரி கேட்கறது? அவர் தான் கேட்பாரு, நீங்க தான் கேட்பீங்க. தெரியல, இது வந்து அது கேட்காது மேடம். அது பொழுதுக்கு படுத்து 3 நாளாக இருந்தாலும் கேட்காது, படுத்தே கிடக்கும். சோறு அன்னம் தண்ணி ஆகாரம் கிடையாது, நான் திட்டேனா அவ்வளோதான், அப்படியே தான் படுத்தே கிடக்கும். எதுவுமே இல்லாமல் அதை படுத்தே இருக்கும் 3 நாளாக. தூக்கிட்டு யாருமே கிட்ட போக மாட்டோம். கோவம். சரி, அடிக்கடிக்கு திடீர்னு சர்ப்ரைஸ் பண்றது யாரு? சர்ப்ரைஸ்னா இதை பொருள் வாங்குறதா இல்லை? ஆமா, திடீர்னு ஒரு ஆச்சரியப்படுத்துற மாதிரி ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து கொடுத்து ஆச்சரியப்படுத்துறாங்க யாருன்னு சொல்லு. நீதான். அதுவும் அதே தான். நீங்க அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டீங்க. அதெல்லாம் ஒரு பொருள் கேட்டோம்னா 4 நாள் கழிச்சு தான் ஆகும். இல்லை ஒன்று வாங்கலான்ட்டு இருந்தானாவே ஒரு 10 நாளாக சொல்லிக்கிட்டே இருப்பேன் முன்னாடி, இதை வாங்கலாமா அதை செய்யலாமான்னு முன்கூட்டியே. இல்லை கேட்ட விட்டு கிடைக்காது மாமா கிட்ட எதுவுமே. அதை கூட நாங்கள் வந்துச்சு வேணாண்டா அப்படிங்கிற முடிவுக்கு நாங்கள் வந்துடுவோம். அது வந்து உடனே எந்த ஒரு அது ஒரு வேலை அதுக்கான அதுக்கு அவ்வளோ பர்த் இருக்கா, அவ்வளோ யூஸ் இருக்கா அவங்க. ஏன்னா உன் உழைப்பு வந்து கேமரா முன்னாடி இருந்தா அவர் உழைப்பு அந்த கடுமையே வேற. அதனால அவர் அந்த ஒரு பை டு பை அவர் யோசிச்சு தான் செய்யணும். இது அவ்வளோ வர்த்தா, இதுக்கு வந்து இந்த பொருளுக்கு இது யூஸ் பண்ணுவீங்களா, வாங்கிட்டு கேட்பீங்க நல்லா தான். அவங்க உழைப்பையும் நான் வீணாக்குறது கிடையாது. அதே சில நேரத்தில் சொல்லிட்டு சில நேரத்துலையும் பாராட்ட வேண்டிய விஷயம் இருக்கும். அது எப்படி சொல்கிறேன்னா, கண்டதெல்லாம் திட்டுவாங்க, அதெல்லாம் தாங்கிக்க தான் வேணும். அந்த இதில் போனாங்க அதுலேயும் கொண்டு வந்து கொடுக்குற காசு அவங்களுக்கு நாளை பின்னாடி ஃபியூச்சருக்கு ஆகணும்னு அது அங்கனைக்கான கொஞ்சம் பணம் கட்டி வச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு நாளைக்கு நம்ம இல்லாத காலத்துலேயாச்சும் அந்த மாதிரிலாம் பேசாது, இல்லை உதவணும்னு. அந்த மாதிரி நிலமே வரக்கூடாது. முதல்ல அவள் போயிட்டோம், அதுக்கப்புறம் நீங்கள் போங்க. அவள் ஏன்னா நீங்கன்ற ஒரு பர்சன் கல்யாணமே பண்ணலைன்னா இன்னும் ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லும் போதே அழுகுறவாவை. ஆமாம், அதை பற்றி சொல்லக்கூடாது. இல்லை வாயிலிருந்து சொல்லாது. இல்லை, அதுக்கான சேமிப்பு இன்னைக்கு எல்லாத்தோட பொதுவானது உலகத்திலே நீ சிறந்தது எதுன்னு கேட்டால் அவங்கவுங்க சேமிப்பு தான். சேமிப்பு தான் உதவும். 2 பேரில் யார் வந்து ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸ்? நீங்கள் தான். ஏன்னா நேரத்துக்கு பசிக்கும் போது சாப்பிடணும், வேலை செஞ்சுட்டே இருக்கணும். சாப்பிட சில நேரத்தில் அதுதான் எங்களுக்கு மேட்ரேப்பா. வேலை செஞ்சுட்டு அதை இதையும் நோண்டிட்டு தூங்கிடும். எங்கள் அம்மா எழுப்பி நான் வந்து எழுப்பி அப்புறம் பார்ப்பேன். இல்லைன்னா உங்கள் அம்மாவுக்கு பேத்தி எங்கள் அம்மா எழுப்பிக்கிறோம், சாப்பாடு ஆக்கிறோம். எங்கள் அம்மா இருக்க வரைக்கும் எங்களுக்கு கவலை இல்லை. எனக்கு எங்கள் அம்மா இருக்க வரைக்கும் எனக்கு கவலையே கிடையாது. நான் ஒரு நேரம் செய்வேன், ஒரு நேரம் செய்ய மாட்டேன். எங்கள் அம்மா தான் எல்லாமே செய்வாங்க. என் குழந்தைங்க எல்லாத்தையுமே பார்த்துக்குவாங்க. அவங்க மாமா முத கொண்டு என்னைய எல்லாத்தையுமே அவங்க தான். எங்களுக்கு இதோட ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேளுங்க, இவ்வளவு வயசு வரைக்கும் நான் எங்கள் அம்மா கையில் சோறு வாங்கிக்கிறேன். அதுவே பெரிய ஒரு பாக்கியம் இல்லையா? கண்டிப்பாக எங்கள் அம்மா தான் சமைக்கிறாங்க. யார் நல்லா பாட்டு பாடுவீங்க? அவரே நல்லா தான் பாடுவாரு, சூப்பரா பாடுவாரு. சரி, எனக்காக அவங்களுக்காக ஒரு பாட்டு பாடுமாமா? பாட்டு இப்பெல்லாம் ஒன்றும் வராது மேடம். அது மாடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது கத்திக்கிட்டு அதுதான் வேணும், கத்துறது இல்ல, அதுதான் பாட்டு. அது பாடிக்கிட்டு இருப்பேன், இதுதான் பாடிக்கிட்டு இருக்கு மேடம். பாடு 2 பேரும் ஒவ்வொரு பாட்டு பாடும், குட்டி குட்டியா ஒரு 2 லைன். ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வச்சவா பூவாயி, ஆதரவ சொல்லி பாட்டு ஒண்ணு சுத்தமா தெரியல, நீயாச்சு கொஞ்சம் பாடு பூவாயி. சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி பாடுட்டாமா? இருங்க எல்லாரும் பாருங்க, கொஞ்சம் கவனிங்க. எல்லாரும் பாடுறாங்க, பாடு. அதே தான் பாட்டு பாடுறேன். மாமா அதே பாடுறேன் மாமா, விடுமாமா. அப்பதான் லிரிக்ஸ் வேற தேடி பிடிச்சி எடுத்தேன். ரொம்ப அப்படி இழுக்கம், அப்படி சால்ட்டா பாடு, அப்படி ஜாலியா பாடவையோ. ஐயோ பாடு வராது. ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வைக்கவா பூவாயி, ஆதரவ தேடி ஒரு பாட்டு ஒண்ணு கட்டி வச்சேவா என் தாயி. நானா பாடலையே, நீதான் பாட வச்ச. நானா பாடலையே, நீதான் பாட வச்ச. ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வைக்கவா பூவாயி,
பூவாயி கண்ணுதான் தூங்கவில்லை காரணம் தோணவில்லை பொண்ணு நீ ஜாதி முல்ல பூமால ஆகவில்லை கண்ணினாத்து கண்ணன் நான் பார்த்து வந்துதான் கூடவில்லை ஐயோ கூறப்பட்டு சேல நீ வாங்கி வந்த போடு ஒரு மாலை நீ சொல்லு அந்த நாள உனக்காக நான் காத்திருக்க பதில் கூறு பூவாயி ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வச்சேன்னா பூவாயி இல்லனா நீ பூவாயி. ஐயோ சூப்பர் சூப்பர், ரொம்ப நல்லா பாடுற, நல்ல வாய்ஸ். பட் அந்த வீடியோல அந்த டியூன் அந்த மியூசிக் இருந்ததுன்னா உனக்கு டைம் கிடைக்கும் பிரீத் பண்ண. அந்த மியூசிக் இல்லாத சூப்பரா பாடுற. மாமாவும் கலக்கிட்டாரு. சாப்பிடலன்னா அது காலையில இருந்து சரியா. ஆமா, நெத்தியில முத்தம் கொடுப்பீங்க அவளுக்கு. அந்த மாதிரி எல்லாம் நம்ம மாமா இப்ப உங்க தாய் மாமா பிள்ளைக்கு எப்படி மாமா முத்தம் கொடுப்ப? அது வகடு எடுத்து வாழ்த்துவான். காலில் விழுந்து கும்பிட்டு 100 ரூபா காசு கொடுத்து வகடு எடுத்து வாழ்த்துவான். அப்புறம் என்ன முத்தம் கொடுக்கணும்னா வார கொடுக்க சொல்லட்டுமா? இல்ல நீங்க தானே கொடுக்கணும். எனக்கு நெத்தியில கொடுக்க சொல்றாங்க மாமா. நான் ஆசையா கொடுப்பில்ல ஒரு பாசமா எப்போதும் அதை மட்டும் கொடுமாமா. பசங்க ஆசைப்படுறாங்க, கலாட்டா சேனல் ஆசைப்படுது. அவங்களும் ஒரு ஆளை வர சொல்லு, கொடுத்துருவான். ஆசைப்படுறது தானே, என்ன பெரிய விஷயம். நான் தானே இங்கே இருக்கேன், கொடுத்துருவாங்க வாங்க. நீங்க அவளுக்கு கொடுக்கணும். ஓஹோ, அது தப்பா வரல. தப்பாலாம் போகாது. நான் இவ்வளவு பேசுவேன்னு எனக்கு தெரியாது. ஏதோ ஒரு ஃப்ளோவில் நான் பாட்டு போயிடுவேன். நீ பேசிடுவேன்னு பார்த்து அப்படியே பேசிட்டேன். நீ கேட்டது கரெக்டாக கேட்டீங்க, எனக்கு தகுந்த பதில். அதை அப்படி தான் கேட்கணும். என்கிட்ட போட்டு போய் ஏறப்பலான்னு பற்றி கேட்டுருந்தா எனக்கு என்ன தெரியும். விவசாயத்தை கேட்டீங்க, பொண்டாட்டி கேட்டீங்க, எப்படின்னு கேட்டீங்க, இன்னது செஞ்சதெல்லாம் கூட சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க. தேவையெல்லாம் கேட்டிருந்தீங்கன்னா எனக்கு தெரியாது. போதும் முத்தம் கொடுக்க சொல்றாங்க, குடும்பா. நல்லா கொடுடா. தெரியாம போஸ் வேற மாதிரி கொடுத்துட்டேமாமா. நீ பள்ளினிக்கு இப்படி பிடிச்சி இழுத்து கொடுத்தா என்னமாவா? இது நல்லாவா இருக்கு? அழகா கொடு, அன்பா கொடு. நான் திட்டினதை மனசுல வச்சுக்கிட்டே கொடுக்குற போல. நீ கையை நீ எல்லா வேலையும் செஞ்சா நீயே கொடுத்துட்டு நான் ஏதாவது ஜெய விடுறீங்களா? பாத்தீங்களா? சின்னதுரை மாமா கூடயும் அந்த சாதனா ஆண்டி அவளோடையும் தான் நம்ம பேசினோம். இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப சிரித்தேன். ஐ மீன், கிராமத்தில் அந்த விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் நிறைய வாட்டி அவகிட்ட பேசும்போது, என்ன அவருக்கு தெரியாதா? அவர் சத்தியமாக சொல்கிறேன், வேறு லெவல் நாலேஜ் அவருக்கு. அண்டு எப்படி பேசணும்னு அவர் புரிதல், அவர் அவளை வழி நடத்துதல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கப்பில். அண்ட் நான் இந்த இன்டர்வியூவை ரொம்ப என்ஜாய் பண்ணேன். கூடிய சீக்கிரமாக நம்ம எல்லாம் சேர்ந்து சாதனா வீட்டுக்கும் மாமா வீட்டுக்கும் போகலாம். பாய். Maldives in Madras, VGP Marine Kingdom, India's first largest walk-through tunnel aquarium, ECR Enjambakam. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Summer holidays vandachu, நம்ம GT Holidays வந்தாச்சு. South India's #1 travel brand.